ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ரெட்மி கிட்ட இருந்து அடுத்ததா ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு லீக்ஸ் தான் இப்போ ஆன்லைன்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதோட இந்த ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் சைட்ல லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ற இந்த ஒரு லீக்ஸ் வெளில வந்திருக்கு. அதனால ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் லான்ச் ஆயிடும். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்தே லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போ ஆன்லைன்ல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த Redmi Note 10 Lite அப்படின்ற ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட்மி கிட்ட இருந்து எதுக்காக இந்த ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ரெட்மி கிட்ட இருந்து மார்க்கெட்ல ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல இருந்து ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ, நோட் 10s, நோட் 10 மேக்ஸ் அப்படின்ற எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல ரெட்மி நோட் 10 தான் லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் போனை இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி 13,500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனை இப்போ ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால 12K பட்ஜெட்ல ரெட்மி கிட்ட இருந்து இப்போதைக்கு எந்த ஸ்மார்ட் போனுமே அவைலபிளா இல்ல. சோ அந்த 12K பட்ஜெட்டுக்கும் ஒரு புது ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த Redmi Note 10 Lite அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை புதுசா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு ஆன்லைன்ல அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் புது ஸ்மார்ட் போன் தானா இல்ல ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போறாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோடைய எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது இந்த ரெட்மி நோட் 10 லைட் இது ரெட்மி நோட் 10 சீரிஸ் உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அப்படி இருக்கும்போது டிசைன் எல்லாமே ரெட்மி நோட் 10 சீரிஸில் என்ன மாதிரியான டிசைன் என்ன மாதிரியான பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைனில் தான் இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகுது. அதில் கேமரா மாடல் ரெக்டாங்குலர் ஷேப்கான கேமரா மாடலில் லெஃப்ட் சைட் கார்னரில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமரா மாடல் இருக்க போகுது. மற்றபடி பேக் சைட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பில்ட் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்க போகுது. அடுத்ததா டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்லுமே AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் போன்ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுதுல வெறும் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேல 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 395 ppi பிக்சல் டென்சிட்டி, கார்னிங் +5 ப்ரொடக்ஷனோட 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் ரெட்மி நோட் 10 விட கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் கொண்டு வர போறாங்க. ஆனால் ப்ராசஸர் ரெட்மி நோட் 10 விட கொஞ்சம் அப்கிரேடட் ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 720G அப்படின்ற இந்த ஒரு 8 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்னாப்டிராகன் 720G ஒரு பக்காவான ப்ராசஸர்னு சொல்லலாம். அண்டர் 15K பட்ஜெட்ல நமக்கு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு சிப்செட் கொடுக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல 12K பட்ஜெட் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த 12K பட்ஜெட்டுக்கு இந்த Snapdragon 720G கான சிப்ஸோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல வேற லெவல்ல தாறுமாறா இருக்கும். அடுத்ததா பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் போன்ல 5020 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொஞ்சம் கம்மி தான் ரெட்மி நோட் 10ல கொடுத்த மாதிரி. 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போன்ல 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் மிடில் பஞ்சுவல் ஸ்டைலில் தான் கொடுக்குறாங்க. அந்த செல்ஃபி கேமரால 16 மெகா பிக்சலுக்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி 16 மெகா பிக்சலுக்கான சென்சார் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஒரு பெஸ்ட்டான கேமராவாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10, நோட் 10s ஸ்மார்ட் போன்லாம் வெறும் 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருந்தாங்க. அந்த கேமராவை இந்த ஸ்மார்ட் போன்ல 12K பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 12K பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்ஃபி கேமரா ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும். மற்றபடி ரியல் செட் கேமரான்னு பார்க்கும்போது இங்க குவாட் கேமரா செட்டப் இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இருக்க போகுது. அது போக சப்போர்ட்டிவ்காக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க.
ஸோ ஓவரால் ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்டதுல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்லை அப்படின்னா போன வருஷம் ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்கை போய் பாருங்க. அதே ஸ்பெக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அண்ட் ஸ்பெக்கு மட்டும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மி நோட் 9 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இங்கே ரீபிராண்ட் பண்ணி இப்போ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. மற்றபடி இந்த ரெட்மி நோட் 10 லைட் புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 9 ப்ரோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் தான். எதுக்காக இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோவை ரீபிராண்ட் பண்றாங்க? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காக இப்போ ரீபிராண்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 12K பட்ஜெட்ல ரெட்மி கிட்ட இருந்து இப்போ எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்ல. அந்த பட்ஜெட்ல லான்ச் ஆன ரெட்மி நோட் 10 அந்த ஸ்மார்ட் ஃபோனையும் இப்போ பிரைஸை ஹைக் பண்ணி 13,500 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இந்த ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி ரெட்மி நோட் 9 ப்ரோவும் இதே 12,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்தாலும் இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோவை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பேரை மாற்றி ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டிப்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி ரெட்மி நோட் 10 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸை எதுக்கு ஏத்துறாங்க? அந்த ஸ்மார்ட் ஃபோனே 12,000 ரூபாய்க்கு செல் பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ரெட்மி நோட் 10ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிப்செட் ஸ்னாப்டிராகன் 678 அப்படின்ற அந்த சிப்செட் இப்போ ஷார்ட்டேஜா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அவங்களால புதுசா ஸ்மார்ட் போன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனை அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. அதனால தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை செல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி 13,500 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ இந்தியாவில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்தோனேஷியாலாம் ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனுடைய சேல்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அங்க ஸ்டாக் இல்லாதனால. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனை கம்மி பிரைஸுக்கு சேல் பண்ணாம இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்லையும் ரெட்மி கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்மார்ட் போனும் இப்போ இல்லை. அதுக்காக புதுசா ஒரு ஸ்மார்ட் போனையும் அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால ஆல்ரெடி இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ரெட்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 9 ப்ரோ அந்த ஸ்மார்ட் போனை எடுத்து மேல டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு புது ஸ்மார்ட் போன் மாதிரி ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற புது நேம்ல புது ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ணி இப்போ கொண்டு வர போறாங்க. அதனால தான் ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 10 சீரிஸ் எல்லா ஸ்மார்ட் போன்லயும் சூப்பர் AMOLED பேனல் இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல மட்டும் எதுக்காக சூப்பர் AMOLED பேனல் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 9 ப்ரோ அந்த ஸ்மார்ட் போன்ல சூப்பர் AMOLED பேனல் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் அப்போ கொடுத்திருந்தாங்க. அதனால தான் இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு சூப்பர் AMOLED பேனல் கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸ்க்கான சார்ஜரோட மட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போற ஸ்னாப்டிராகன் 720G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். இந்த 12K பட்ஜெட்ல இந்த ஸ்னாப்டிராகன் 720Gயோட இந்த ரெட்மி நோட் 10 லைட் ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை விட ரொம்பவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துக்க முடியும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே இப்போ மார்க்கெட்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸை விட ஒரு நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ரெட்மி நோட் 10 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்த ஸ்னாப்டிராகன் 720Gக்கான சிப்ஸோட இந்த 12K பட்ஜெட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோவை திரும்ப ரீபிராண்ட் பண்ணிலாம் எடுத்துட்டு வர தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.